அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 9ஆம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் நிகழுது. அடுத்த சில தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழுதுங்க. மார்ச் மாதம் 14ஆம் தேதி. அதே மாதிரி பௌர்ணமி திதியும் வருகிறது. இந்த மாதிரி முக்கிய திதிகள் நேரங்கள் வரக்கூடிய தருணத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் மார்ச் 9ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த நேரம் கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கூடுமான வரைக்கும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்கள். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கப்பெறுவாங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. தடைபட்டு இருந்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்பு இருக்கு. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. அரசு வழி முயற்சி வெற்றியாகுங்க. உறவுகள் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலை நடைபெற ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு இந்த தை மாதம் லாபமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும். அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலையை மாற்ற செய்யும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாக பெறும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க. அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்பெறும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு விருப்பப்பட்ட வாகனத்தையும் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும் பொழுது வாடிக்கையாளர்கள் சற்று அதிகரிக்கவும் செய்வாங்க. வருமானமும் இதன் காரணமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தை பிறந்ததும் வழி பிறக்கும் அப்படிங்கிறது போல ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடிபுகுவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படும். ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிலையுமே முதலிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் இவை அனைத்துமே பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும். அலுவலக பிரச்சனை முடிவிற்கும் வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. வீட்டில் சுப செயல் நடக்கும். அதே மாதிரி உடல்நிலையில் ஓரளவிற்கு
அளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கிறது. நோய்களால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்பார்ப்பு விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும். தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவராகவே நீங்க விலகவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி எடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வரவு சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும். பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும். உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்து வந்திருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். மாணவர்கள் படிப்புல அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பேச்சில் நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும். செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும். வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம். நல்ல படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி போட்டித் தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வார்த்தைகளில் இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாக பெறும். இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி இல்லைன்னா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க. திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும். உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு அமைய பெறுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூழல்களில் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும்.
அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். இருப்பினும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. குடும்பம் அப்படி இல்லைன்னா பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடனும் அனுசரித்தும் செல்வது அவசியங்க. உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது.